நல்ல பண்புகள் எப்படிப்பட்டவை, அவை நம்மை எப்படி உருவாக்குகின்றன, அல்லது நாம் எப்படி இந்த பண்புகளால் வளர்க்கப்படுகின்றோம் என்பதை நம் புனிதர்களோடு இணைத்து சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை வார்த்தையிலே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய திரு வாயிலிருந்து உதிர்த்த முத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மலைப்புழுவின் தொடக்க பகுதி நமக்கு தரப்படுகின்றது. மத்தேயு 5 3 இறை வார்த்தையிலிருந்து 5வது அதிகாரத்தில் தொடங்குது. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று தொடங்கி 7ஆம் அதிகாரத்தில் 28 நிறைவு பெறுகின்றது. இந்த உலகத்திலேயே மிக 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 நீண்ட ஒரு மறையுரை என்பது நாங்கள்லாம் வைக்கிற மறையுரை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆற்றிய இந்த மறையுரை, மலை பிரசங்கம் அல்லது மலை பொழிவு, இதுக்கு முன்னாலே யாரும் இவ்வளவு பெரிய மறையுரை ஆற்றியதில்லை. இயேசுடைய பிறகும் யாரும் இவ்வளவு நீண்ட உரையை ஆற்றியதில்லை, ஆற்றவும் முடியாது. ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, அத்தனையும் ஒரு மனிதன் மனிதராக வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவை என்கின்ற அத்தனை உள்ளடக்கியதான் ஆண்டவர் இயேசுடைய மலைப்பொழிவு. 5, 6, 7, 8, 7ஆம் அதிகாரம் வரைக்கும் 28வது இறைவார். எனவே சாதாரண மலைப்பொழிவு நம்ம நினைக்கின்ற பொழுதெல்லாம் 8 வகையான பேர்களோடு நிறுத்தி விடுகின்றோம். அப்படி அல்ல. ஏழரின் உள்ளத்தோர் அல்ல எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் தொடங்கி அது நிறைவு பகுதி எங்கே வருகின்ற என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அத்தனையும் அவர் சொல்லிய முத்துக்கள். இதற்கு ஈடு இணையாக எந்த மறையுரையும் அமைய முடியாது. மலை மீது ஏறி அமர்ந்து என்று அது தொடங்குகின்றது. திருவெளிப்பாட்டிலே அல்லது திருநூலிலே மலை என்பது இறைவனுடைய வெளிப்பாட்டின் அடையாளம். பழைய ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். ஓரேபு மலை என்றாலும் சரி, சீனாய் மலை என்றாலும் சரி, இன்னும் எத்தனை மலைகள் வந்தாலும் சரி, அது கல்வாரி மலை என்றாலும் சரி, அத்தனையுமே இறைவனுடைய பிரசன்னத்தின் அடையாளம், இறை வெளிப்பாட்டினுடைய அடையாளம். அங்கிருந்த செய்திகள் மக்களுக்கு இறைவனால் வழங்கப்படும் என்பதுதான் மலையினுடைய அடையாளமாக இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு மலை மீது ஏறி அமர்கின்றார் என்றால் அவர் சொல்ல போகின்ற வாழ்வுக்கான நெறிமுறைகள் அந்த இறைவனுடைய வெளிப்பாடாய் அமைகின்றது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மோசே சீனாய் மலை மீது ஏறி அந்த கால மக்களுக்கான வாழ்வியல் சட்டங்களை, வாழ்வுக்கான நெறிமுறைகளை பெற்று வருகின்றார். 10 கட்டளையாக, அதுவும் ஒரு மலையில் தான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஒரு சில பண்புகளை நமக்கு விளக்குகின்றார். இது இன்னொரு மலையிலே, இது இன்னொரு மோசேயாக, அந்த சட்டங்களிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக அந்த பண்புகளை எல்லாம் விடுத்து அன்பை, இரக்கத்தை, கனிவை, ஏழையின் உள்ளத்தை, நீதியை நிலைநாட்டுகின்ற பண்புகளை தருகின்ற புதிய மோசேயாக நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருகின்றார். எனவே இந்த வாழ்வுக்கான நெறிமுறைகள் தான் நற்பண்புகளுடைய சாரம்சம். பேறு பெற்றோர் என்று அவர் சொல்லுகின்றார். சாதாரணமாக நம்ம ஊர்களில் சொல்லுவோம், யாரை பேறு பெற்றோன்னு சொல்லுவோம்? பழைய காலத்துலலாம் சொல்லுவோம்ல, 16 பெற்று வளமோடு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். பேறு பெற்றவங்க, நிறைய மக்களை பெற்ற பாக்கியராசி இல்லை, பாக்கியசாலி அப்படி சொல்லுவோம். அதில் நிறைய செல்வம் இருக்குது, அவனுக்கு பெரிய ராசிக்காரர், இவங்கெல்லாம் பேறு பெற்றோர். நம்முடைய பார்வையில் இவர்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்கின்ற பேறு பெற்றோர் அது அல்ல, அது பண்புகள், அது வாழ்வு.
வாழ்வுக்கான சட்டங்கள், நெறிமுறைகள், வாழ்வியலை சார்ந்தவைகள். இதுதான் ஆண்டவர் தருகின்ற பேறு பெற்றோராய் நமக்கு அமைகின்றது. முன்னாலேயும் பின்னாலேயும் அவர் சொல்றார் இல்லையா, ஏழையின் உள்ளத்தோர், நடுவில் பேறு பெற்றோர். அதுக்கு அடுத்த வார்த்தை அதற்கான வெகுமதி. இப்படி வாழ்ந்தால் இப்படி இருக்கும், அதற்கான வெகுமதி தான் பேறு பெற்றோர் என்கின்ற அந்த வார்த்தை. முதலிலே வருகின்ற 4 தனி மனிதனை சார்ந்தது. அந்த பேறு பெற்றோரை நல்ல வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். 8 வகையான பேறுகளை ஆண்டவராக இயேசு மலை மீது அமர்ந்து சொல்கின்ற பொழுது முதலிலே வருகின்ற 4 ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வை சார்ந்தது. எப்பவுமே ஆண்டவர் இயேசுடைய போதனைகள் தன்னை மட்டுமல்ல, தனி மனிதரை மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கின்ற பிறரை, அடுத்தவரையும் அது சுட்டி காட்டும். இனி அடுத்து வருகின்ற 4 வகையான பேறுகளும் பிறரை சார்ந்தவை, பிறருக்காக நாம் வாழ வேண்டியவை, பிறரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை, பிறருக்காக நாம் நிலைநாட்ட வேண்டியவை. அதான் அமைதி ஏற்படுத்துவோம், நீதி, இதெல்லாமே சமுதாயத்தை, பிறரை சார்ந்தவை, இணைந்தே செல்லக்கூடியவை. இயேசுடைய இந்த போதனைகள் ஒன்று நமக்கான மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற பிறருக்காகவும், நாம் வாழ்கின்ற சமுதாயத்திற்காகவும், நம்மை சூழ இருக்கின்றவர்களுக்காகவும் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றோராய் மாறுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த பேறு பெற்றோருடைய வரிசையில் தான் திருத்தூதர்களும் புனிதர்களும் புனிதைகளும் வருகின்றார்களே. நாம் எல்லாரும் வருகின்றோம். நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த 2 பேரும், பேதுருவும் பவுலும். சிலுவையை தலைகீழாக ஒரு வைத்திருக்கின்றார், ஈட்டியை ஒரு வைத்திருக்கின்றார். இந்த 2 பேருமே இந்த பேறு பெற்றோருடைய திருக்கூட்டத்தில் முதன்மையானவர்கள். இது மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் புனித யோசேப்புக்கு அடுத்தபடியாக திரு அவையிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றவர்கள் புனித பேதுருவும் பவுலும். தொடக்க கால திரு அவையிலே பார்க்கின்றோம், 4ஆம் நூற்றாண்டிலே பேதுருடைய விழா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. அந்த பேதுருடைய விழாவை கொண்டாடிய பிறகு தொடக்க கால கிறிஸ்தவர்கள், அந்த நாட்களுடைய வாழ்ந்த தொடக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த விழா நிறைவுற்றவுடன் நேரடியாக அவள் சென்ற இன்னொரு இடம் புனித பவுலுடைய கல்லறை. எனவே பேதுருக்கு எப்பெல்லாம் விழா எடுத்தார்களோ அப்பொழுதெல்லாம் பவுலையும் அவர்கள் தரிசிக்க செல்கின்றார்கள். இது ஒரு வழக்கமாக மாறுகின்றது. 4, 5, 6வது நூற்றாண்டுகளில், 6வது நூற்றாண்டில் தான் முதல் நாள் பேதுருவும் 2வது நாள் பவுலுக்குமாக அவர்கள் கொண்டாட ஆரம்பிக்கின்றார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. இந்த 2 பேரையும் திருவை உற்று பார்ப்பது அல்லது இணைத்து பார்ப்பது, இவர்களை தொடக்கத்திலிருந்தே நம் முன்னோர்கள் நமக்கு இணைத்தே தந்திருக்கின்றார். 1969 திரு அவை இவர்களை ஒரே நாளிலே நம் கண் முன்னால் வைக்கின்றது. ஜூன் மாதம் 29ஆம் நாளிலே இந்த 2 பேரையும் இணைத்து, இவள் 2 பேருமே ஒரே நாளிலே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். 2 பேருடைய பண்புகளும் இயேசுடைய பண்போடு இணைந்தவள் என்பதை தெளிவுபடுத்துகின்றன. வாசித்தோமே மலைப்பொழிவு. ஆண்டவர் இயேசுடைய இந்த மலைப்பொழிவை, இந்த நற்பண்புகளை வாழ்வாக்குகின்ற பொழுது கல்வாரி என்கின்ற மலையை அடைய முடியும், மீட்பு என்கின்ற மலையை அடைய முடியும், நிலை வாழ்வு என்கின்ற மலையை நாம் தொட முடியும். இதைத்தான் இந்த திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார்கள். அன்புமிக்கவர்களே, தலை சிறந்தவர்கள். இவளை பற்றி உங்களுக்கு சரலில் உள்ள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் பேதுருவையும் பவுலையும் பற்றி நாம் கேட்போம் இல்லையா? ராயப்பர், சின்னப்பர். ராயினா பாறை. தமிழ் அடியார்களை அப்பர் என்று அழைப்பதால் தான் பழைய தமிழில் ராய் அப்பர். அதுபோல சின்னப்பர், கிறிஸ்துவுக்காக தன்னையே சிறுமைப்படுத்தி கொண்டவர் என்று சொன்னோம். இன்றைக்கு நாம் அதனுடைய மூல மொழியிலே சொல்கின்றோம் பேதுரு, பவுல் என்று. வித்தியாசமான குணநலம் கொண்டவர்கள். இன்று திரு அவை நம்மிடம் என்ன சொல்கின்ற, இணைந்து பயணிப்போம். மாறுபட்ட மனிதர்களாக இருந்தாலும், மாறுபட்ட குணங்களை கொண்டிருந்தாலும் கூட
நோக்கம் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இணைந்து பயணிக்க முடியும். இதை எடுத்துக்காட்டியவர்கள்தான் பேதுரும் பவுலும். அன்புமிக்கவர்களே, ஆண்டவரால் அழைக்கப்படுகின்ற விதத்தை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் முதல் சீடர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற பொழுது கலிலேய கடலோரமாய் அவர் செல்லுகின்ற அந்த நாட்களிலே பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவனாக்குவேன். சாதாரண ஒரு மனுஷன், மீன்பிடி தொழிலை செய்கின்ற ஒரு சாமானியர், கல்வி அறிவு கூட இல்லாத ஒரு எளிய மனிதர். அந்த மனிதரை ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தையினுடைய பொருள் கூட அவருக்கு விளங்கி இருந்திருக்காது. என் பின்னால வா, இதுவரைக்கும் நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கிற, ஒன்னு மனுஷனை பிடிப்பர் ஆக்குறேன்னு சொல்றார். எப்படி இதை புரிந்து கொள்வது? எந்த அடிப்படையிலே பேதுருவை புரிந்திருப்பார்? ஆண்டவர் இயேசு இறையில் கலந்த வார்த்தையோடு அழைக்கின்றார். மீன்களை பிடிப்பதற்கு மீனவர் வலைகளை போடுவார் இல்லையா? அந்த வலையானது எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பது தெரியும். அது பாறை இடுக்குகளுக்குள் போக வேண்டும், கடலினுடைய மண்பகுதியை தொட வேண்டும், பல சூழல்களிலே கடலில் இருக்கின்ற பலவிதமான உயிரினங்களை சார்ந்து இழுத்து வர வேண்டும். பல நேரங்களில் அந்த வலையானது கிழிந்து போய்விடும், பல நேரங்களில் அந்த வலை தேவையில் என்று தூக்கி எரியப்படும். இதுதான் வலையுடைய தன்மை. ஏதோ மீன் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம், அதில் பயன்படுகிற அந்த வலையினுடைய உண்மையான இயல்பு என்பது இதுதான். அது செல்ல வேண்டிய பகுதி ஆழமான பகுதி, அது செல்ல வேண்டிய பகுதி அபாயகரமான பகுதி, அது சந்திக்க வேண்டிய சூழல் அபாயகரமான சூழல். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், இதுவரைக்கும் நீ மீன் பிடிப்பவராக இருந்தாய், நீ வலை வைத்திருந்தாய், இன்றிலிருந்து நான் அந்த இடத்திற்கு வருகின்றேன், நான் உன்னை பயன்படுத்தி நான் மீனவனாக மாறுகின்றேன், மீன் பிடிப்பாளராக மாறுகின்றேன், நீ வலையாக போகின்றாய், உன்னிலே மனிதர்கள் மாட்டுவார்கள். எவ்வளவு கடினமான வார்த்தைகள்! நீயே நெற்று, நீ தான் வலையாக போற. இது பேதுரு கண்டை புரிந்திருக்காது. இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவா என்பது அதுதான். நீ வலையாக போகின்றாய். இந்த வலை என்ன செய்யும்? அத்தனை விதமானவற்றை மாறி வர வேண்டும், அத்தனை ஆபத்துக்களை சந்திக்க வேண்டும், பல நேரங்களிலே கிழிந்து தொங்க வேண்டும், பல நேரங்களில் காயப்படுத்தப்பட வேண்டும், ஆழத்திற்கு செல்ல வேண்டும், எல்லா விதமான இடர்களை சந்திக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வு இன்றிலிருந்து இந்த வலையை போன்றது. இதுதான் அவர் கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறார். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருவை கட்டு. அதோடு நிக்கல, அதுக்கு அடுத்தால யோவான்ல கடைசியில் சொல்றாருல்ல, நீ உன்னுடைய இளமையில எப்படி இல்லாமோ இருந்த, கடைசியில நீ விரும்பாத இடத்துல கையை விரிச்சு கொடுப்ப. எங்க தொடங்குது பாருங்க, நீ மனிதரை பிடிப்பவராவா என்பது ஆரம்பிக்கின்றது. இங்குதான் ஆண்டவரை முழுமையாக சார்ந்து இந்த பேதுரு என்கின்ற மனிதர் இயேசுவிடம் வருகின்றார். பேறு பெற்றோர் கூட்டத்திலே இணைக்கப்படுகின்றார். அத்தனை பேரும் இங்கு வாசிக்கப்பட்ட அனைத்தும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்ற நல்ல பண்புகளோடு இயேசுவிடம் அவர் வருகின்றார். அன்புமிக்கவர்களே, இயேசுடைய சாட்சியாக நிற்கின்றார். எவ்வளவு பெரிய தலை சிறந்த பண்பு! இன்னைக்கு எத்தனையோ இடத்துல பார்க்கிற அதிகார போட்டிகள், யார் எப்படி இருந்தாலும் சரி அடுத்து நான் வர வேண்டும் என்ற ஏக்கங்கள், அது பக்த சபையாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், பங்கு பெருமையாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், குழுக்களாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், எங்கும் தலைமைக்கான போட்டிகள். எப்படியாவது யாரையாவது இழுத்து விட்டு மேலே வர வேண்டும் என்கிற பொழுது பேதுரு அப்படி அல்ல. தன் தலைமை குருவாம் கிறிஸ்துவுக்கு கடைசி வரை அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார், நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்கின்றார்கள்? பேதுருவோடு உள்ள உரையாடல் ஒரு சிலதான் இல்லையா? அதில் இந்த ஒரு உரையாடலை பாருங்கள். மக்கள் என்னை யார் என்று சொல்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது எங்கு வைத்து கேட்கிறார்? பிலிப்பு செசாரியா பகுதியில் வைத்து கேட்கின்றார். அந்த இடம் ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம் நாகர்கோவிலில், போத்தீஸ் எல்லாருக்கும் தெரியும். போத்தீஸ் முன்னாலேயே இருக்கிறது என்னது? கலெக்டர் ஆஃபீஸ். அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம் வச்சுக்காங்களேன், நான் என்னவாக நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னு நினச்சா ஒருவேளை உள்ளே பார்த்துட்டு நீனும் ஒரு கலெக்டராக வரவேன்னு சொல்லுவாங்க. அல்ல சென்னையில் போய் கிண்டி பக்கத்தில் நின்று ராஜ்பவன் பக்கத்தில் நின்றுட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்டால் அங்கே இருப்பது ஆளுநர் மாளிகை. அப்போ என்ன சிந்தனை வரும்? ஆளுநராக தலைவராக நீ இருக்கிறீன்னு சொல்ல வரும். பிலிப்பு செசாரியா பகுதியை விட்டுட்டு கேட்கிறார், அது யாருடைய இடம்? சீசர் கட்டிய கோட்டை, அங்கே இருப்பது யார்? அந்த பகுதியினுடைய ஆளுநராகிய பிலாத்து, கவர்னர் இருக்கிறார். அதில் வச்சு தான் ஆண்டவர் கேட்கிறாரு, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. அடுத்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? யாரும் வாய் திறக்கல. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தாழ்ச்சியோடு, எவ்வளவு சாதுரியத்தோடு, ஒரு சாமானியுடைய எளிய பண்போடு பேதுரு சொல்கின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இந்த பண்பு நமக்கு இருக்கின்றதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் பேதுரு, பாறை. நீ மட்டும்தான் இத்தனை பேரில் என்னை அடையாளம் காண்கின்றாய். தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள, என்னை தலைவர் என்று சொல்வதிலே, மீட்பர் என்று சொல்வதிலே, மெசியா என்று சொல்வதிலே நீ வெட்கப்படவில்லை, உண்மையாகவே நீ ஏற்றுக்கொள்ள. எனவே தான் அவர் சொல்றாரு, இவன் மீது என் திரு அவை கட்டுவேன். கடவுளுக்கு சான்று பகிர்ந்து நல்ல பண்பு. இரண்டாவது, பிறருக்காக தன்னை கையளிக்கின்ற பண்பு. யோவானுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கிற 21 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு 3 கேள்வி கேட்கிறார். என் அன்பு செய்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர். நீ என் அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை மேய். நீ என் அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை பேணி வளர். 3 தடவை கேட்கிறார். அவரால் பொறுக்க முடியல பேதுருவால. அப்பதான் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார், நீ என்னை அன்பு செய்கின்றாய் என்றால் என்னுடைய மக்களை நீ வளர்க்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்காக நீ உன்னை இழக்கவும் வேண்டும். உண்மையான அன்பு நண்பருக்காக தன்னை கொடுப்பதை விட மேலானது அல்ல. அன்புமிக்கவர்களே, எனவே ஆண்டவர் இயேசுடைய சாட்சியாக நிற்கின்ற புனித பேதுரு இறைவனுடைய சாட்சியாக மட்டுமல்ல, நல்ல பண்புகளுடைய பண்பாளராக, தன்னையே தாழ்த்தி கொண்டவராக, எளிய உள்ளத்தினராக, இயேசுடைய ஒப்பற்ற சீடனாக நிற்பதை நாம் இனம் காண வேண்டும். இவரிடம்தான் ஆண்டவர் இயேசு திரு அவையை ஒப்படைக்கின்றார். அந்த திரு அவை இன்று வரைக்கும் நிலைத்து நிற்பது பேதுருடைய இந்த ஒரு தலை சிறந்த பண்பின் வழிகாட்டுதல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கு நாம் பார்ப்பது நம்முடைய பாதுகாவலில் ஒருவர் புனித பவுலடியார். எப்படி கிமு கிபி என்று வரலாற்றை இரண்டாக பிரிக்கின்றோமோ, இது புனித பவுலடியாருக்கு மிகவும் பொருந்தும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு. புனித பேதுரை போல சாதாரண மனிதர் அல்ல, அறிவு ஜீவி. ஏராளமாக கற்று தெரிந்த, முன்னுரையிலே வாசித்தோமே, எல்லாம் தெரிந்த மேதை, சிறந்த வீரர், சிறந்த போர் வீரர், எல்லா வகையிலும் ஆளுநருக்கு உட்பட்டவர், ரோமை அரசிற்கும் சீசர்களுக்கும் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தவர், வாதாடுகின்ற ஆற்றல் பெற்றவர். இப்படிப்பட்ட மனிதன்தான் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை வேறு விதமாக மாற்றுகின்றார். இதுவரைக்கும் சவுலாக இருந்தார், பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர், பெரிய மனிதன், அதான் சவுல் என்பவருடைய பொருள். இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் சின்ன மனிதன் பவுல் ஆகின்றார். பவுல் என்பதற்கு ஸ்மால் பர்சன், சின்ன ஆள். எனவே கிறிஸ்துவுக்காக தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொள்கின்றார். இந்த 2 பேரை இருவரும் தூண்கள் என்று சொல்வது இன்றைக்கு இருக்கின்ற ஐரோப்பா கண்டத்தினுடைய பெரும் பகுதிகள் புனித பவுலடியாருடைய காலடிப்பட்டவை. எப்படி நமக்கு புனித சவேரியாரும், அதனால்தான் அவன் சவேரியாரை 2வது பவுல் என்று நாம் அழைக்கின்றோம். திருவிலியத்தில் பார்த்தோம்னா 3 திருத்தூது பயணங்கள் அவர் மேற்கொள்வார்.
பெரிய பயணங்கள். அதே போல தான் புனித பிரான்சிஸ் சவேரியார் நமது பகுதியிலே அவர் கோவாவுக்கு வந்தார். அப்புறம் விழிங்கத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் நடக்காத பகுதிகள் இல்லை. இன்றைக்கு நாம் எல்லாம் ஆண்டவருடைய ஒளியிலே இருக்கின்றோம் என்றால் அவர்தான் காரணம். நம்முடைய பகுதிகளில் இன்னும் அதற்கு சான்றாக இருக்கின்ற ஒரு பழக்கம், நாம் எடுக்கின்ற தேர்ப்பவனி சப்பரப்பவனில் நாம் பயன்படுத்துகின்ற காணிக்கை மற்ற மாவட்டங்களில் நீங்கள் இதை காணவே முடியாது. வேளாங்கண்ணியில் சப்பரம் எடுத்தாங்கன்னா பூவள்ளி போடுவாங்க. இந்த மாவட்டத்தில் மட்டும் உப்பையும் மிளகையும் காணிக்கையாக வைப்பார்கள். கிறிஸ்துவை கொண்டு வந்த இந்த மனிதன் சவேரியார் எளிய மக்களுடைய கடற்கரை மக்களுடைய அன்றைய பல நேர உணவாக இருந்த அல்லது அவருடைய தொழிலாக இருந்த இந்த உப்பை உண்டு உள்நாட்டு மக்களிடம் விளைந்த நல்ல மிளகு, அந்த மிளகை கடித்து கொண்டு பல நாட்கள் தண்ணி கொடுத்து தூங்குவாராம். அவருக்கு உணவு கூட சரியாக கிடைக்காத நாட்களில். அதனால தான் இன்னைக்கு நம்ம பகுதியில் என்ன செய்கிறோம், எந்த புனிதராக இருந்தாலும் சரி தேர்ப்பவனி சப்பரப்பவனி என்ன காணிக்கைக்கு இந்த உப்பை மிளகை வைக்காத இடம் இருக்காது. இது நீங்கள் வெளி இடங்களில் பார்க்க முடியாது. இது நமக்கே உரிய சொத்து, நமக்கே உரிய பண்பு. நடந்து 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 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தவர். இங்கே மட்டும் அல்ல, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், மலாக்கா என்று கடைசியிலே சான்சியான் தீவு வரைக்கும் ஆண்டவரை கொண்டு இது போன்ற நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டவர். தொடக்கத்திலே புனித பவுலடியார் ஆண்டவரை எப்பொழுது தமஸ்கு நோக்கி செல்கின்ற பொழுது கண்டு கொண்டாரோ அப்பொழுதே தன்னை தாழ்த்தி கொண்டார். திருவிலியத்திலே இந்த புனிதர் அல்லது இந்த திருத்தூதர் 13 திருமடல்களை நமக்கு தருகின்றார். எல்லாவற்றிலும் தன்னை முழுமையாக தாழ்த்தி தான் ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, இதுதான் மிக முக்கியமானது. ஏராளமாக கற்றுத்தறிந்தவர். அவர் சொல்லுகின்றார், நான் அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன். கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன். இன்றைக்கு கொஞ்சம் படிச்சுட்டாலே நம்ம ஏபிசியிலிருந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் பட்டம் போட்டாதான் நம்ம பேரை வெளிக்காட்ட முடியும் நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் பொருட்டு நான் வெறும் குப்பை ஒண்ணுமே இல்லை. நன்னாக கற்று தேர்ந்த ஒரு மனிதன் கடவுளுக்காக தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். அன்புமிக்கவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை! ஆண்டவர் இயேசுடைய அன்பின் முன்னால் நான் ஒன்றுமில்லை. ஆழ அகல நீள எல்லை காணாத அன்பு கிறிஸ்துடைய அன்பு என்று சொல்லுகிறார். சாதாரண வாழ்க்கை இல்லை. பாடுகள் பலப்பட்டேன், பல நாள் சிறையில் இருந்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன், 40ற்கு 1 குறைவாக கசேடி பெற்ற எல்லாத்தையும் சொல்ற. இவ்வளவு பாடுகள் பட்ட பிறகும் ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உன்னை நான் அடைவதற்கு உள்ளதெல்லாம் இழந்தேன். ஆண்டவர் இயேசுதான் மேலான செல்வம் என்று கண்டுகொண்டேன். என்ன ஒரு தலை சிறந்த மனிதன் என்று பாருங்கள். இந்த 2 பேருடைய வாழ்வும் கடைசியிலே ரோமையிலே நிறைவுக்கு வருகின்றது. தங்களையே தாழ்த்தி கொடுக்கின்ற ஒரு பண்பு. ஆண்டவர் இயேசுவுக்கு நான் சமமானவன் அல்ல என்பதற்காகத்தான் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்றால் புனித பேதுரு. ரோமை குடிமகன் என்றால் என்னை வெட்டி கொல்லுங்கள் என்று தலை குறிந்தார் புனித பவுலடியார். தன்னை இழந்த ஒரு அன்பு. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும். எத்தனையோ நிலைகளிலே நான் பெரியவர், நான் எல்லாவற்றையும் வல்லவர், என்னை எதுவும் செய்ய முடியாது, இதுதான் நம்முடைய இருமாப்பாக பல நேரங்களில் அமைகின்றது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்ற என்று சொல்வது போல சாவோ வாழ்வோ இடரோ துயரோ வேறெந்த துன்பங்களோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது என்று புனித பவுலடியார் சொல்கின்றார். எவ்வளவு ஒரு தாழ்ச்சி நிறைந்த உள்ளம்! அவருடைய திருமடலில் எல்லாமே அவர் சொல்வது என்ன? அன்பு. இந்த கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழப்பது. அன்பு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் ஒலிக்கு வெண்கலம் ஓசையிடும் தாளவும் போல ஆனேன் என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துகின்ற இந்த மேலான பண்பு இன்றைக்கு நம்மை எண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கின்றோம்? பேதுருவை பல கோணங்களிலே பார்த்திருப்போம், பவுலடியாரை பல விதங்களிலே சிந்தித்திருப்போம். இவரிடம் விளங்கிய இந்த மலைப்பொழிவின் பேறு பெற்றோருக்குரிய நல்ல பண்புகள் என்னிடம் இருக்கின்றதா என்று ஆய்ந்து பாருங்கள்.
ஆண்டவர் முன்னால் தங்களையே தாழ்த்தி கொண்டு கிறிஸ்துவுடைய சாட்சியாக நின்று தங்களுடைய வாழ்வே இழந்த இந்த ஒப்பற்ற இருவரும் தூண்களாகி இந்த திருத்தூதர்களைப் போல கிறிஸ்துவின் முன்னால் நம்மையே தாழ்த்தி கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். நாமும் இந்த இயேசுபிரான் சுட்டி காட்டுகின்ற பேறு பெற்றோர் என்கின்ற நமக்கான பண்புகளையும் நாம் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல பண்புகளை சுட்டி காட்டுகின்ற இந்த தூய மலைப்பொழிவின் மேலான கொள்கைகளை இந்த இரண்டு புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். திருத்தூதர்கள் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்துவால் அன்பு செய்யப்பட்டவர்கள், கிறிஸ்துவை அன்பு செய்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தங்களை இழந்தவர்கள். இவர்கள் தாங்கள் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இயேசுவின் முன்னால் சரணாகதி அடைந்தவர்கள். நாம் எப்பொழுது இந்த ஒரு தாழ்ச்சியை, இந்த ஒரு பண்புகளை எல்லாம் நமதாக்கி கொள்கின்றோமோ அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாகின்றோம் என்பதை உணர்வோம். அதற்கேற்ப வாழ்வோம். இறைவன் நம்ம எல்லோரையும் தொடர்ந்து வழி நடத்துமாறாக. ஆமென்.